ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னை வீழ்த்த நினைக்கிற, உன்னை அழிக்கணும்னு நினைக்கிற எதிரிகளுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த சாயப்பா நான் உன் கூட இருக்கிறேங்கிறது தான். கண்டிப்பா நீ எதை பார்த்தும் பயப்படாம தைரியமா முன்னேறி போய்கிட்டே இரு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறும்படி உன்னை அதிர்ஷ்டசாலியாக நான் மாத்திட்டேன் செல்லமே. என்ற இரவோடு இரவாகவே எல்லா விஷயங்களையும் உனக்கு சரிப்படுத்தி முறைப்படுத்தி நாளை விடியலை நீ மகிழ்ச்சி அடையும் விடியலாக, நல்வாழ்க்கையாக ஆகும் விடியலாக மாத்த வந்திருக்கேன். இந்த உலகமே உனக்கு எதிராக தலைகீழாக திரும்பினாலும் நீ கவலைப்பட வேணாம். இன்னொரு பக்கத்துல உனக்கான அழகான உலகம் காத்துக்கிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. முடியாதுன்னு சொல்ல வேண்டிய இடங்களில் தயவு செய்து முடியாதுன்னு சொல்ல பழகிட்டினா அது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே தீர்த்து வச்சிடும் அல்லவா. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர போய் சொல்றதை விட அவரை பற்றி அவரிடமே நீ மனசு விட்டு பேசும்போது எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடும். ஆனா ஒருத்தரை பத்தி அவங்க கிட்டேயே போய் நிறை குறைவாக பேசும்போது, தவறுகளை எடுத்து சொல்லும் போது ரொம்ப கவனமா நிதானமா பக்குவமாக பேசணுமே செல்லமே. காசு பணம் சொத்து சுகம் வச்சிருக்கவே மட்டும் இந்த உலகத்துல பணக்காரவங்க கிடையாது. அன்பான நல்ல துணை உள்ளவர் தான் உண்மையான பணக்காரன். உன் வாழ்க்கையிலையும் அப்படிதான் உன்னை நிரந்தர பணக்காரனாக நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக அமைக்க வந்திருக்கேன். நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேணாம். இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும் என் செல்லமே. கனவிலும் நினைவிலும் உனக்கு 1000 ஆசைகள் இருந்தாலும் உனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் வாழ்க்கை. கண்டிப்பா நீ ஆசைப்படுவதையே உன் வாழ்க்கையில நடத்தி தர்றதுக்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை மாத்திக்கிறது உன்னுடைய திறமையின் அடிப்படையில தான். வாழ்க்கையில எதுவுமே சுலபமா கிடைச்சிடாது. ஆனா நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு உன்னுடைய திறமையை பயன்படுத்தும் போது நீ நினைச்சது போல, எதிர்பார்த்தது போல, ஆசைப்படுவது போல உன் வாழ்க்கையை அமைஞ்சிடும் என் செல்லமே. எப்பவுமே அன்புக்கும் இந்த சாயப்பாக்கும் மட்டும் நீ அடிபணிஞ்சு போ. ஆணவம் பிடித்தவர்களும் அதிகாரம் காட்டுபவர்களும் நீ ஒருபோதும் அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை விட்டு விலகி போனவங்களை நினைச்சு நீ ஒருபோதும் மனம் வருந்தாதே. அவர்களுக்கு உன் கூட இருக்கக்கூடிய தகுதியே இல்லைன்னு திமிராக கடந்து போ. எல்லாத்தையும் நல்லா பார்க்க முடிஞ்சாலும், நல்லா கேட்கக்கூடிய சக்தி இருந்தாலும், எதையும் பார்க்காதவன் போலவும் கேளாதவன் போலவும் இருந்து கொள். ஏன்னா நீ சந்திக்கிற எல்லா மனிதர்களும் எப்போதும் சரியானவங்களா உண்மையானவங்களா இருக்க மாட்டாங்க. சில மனிதர்கள் பொய்யானவர்கள், போலியானவர்கள். அவங்க செய்கிற காரியம் மிக மோசமானதாக இருந்தாலும் அதை சமாளிக்கவும் கடந்து போகவும் கத்துக்கோ. எல்லா மனிதரையும் சந்திக்கும் போது கொஞ்சம் பொறுமையோடும் பணிவோடும் நீ நடந்துக்கணும் என் செல்லமே. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையுமே பேசி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. சில நேரங்கள்ல நீ என்னதான் கத்தினாலும் எதிரில் இருப்பவர்கள் எருமைகள் போல நீ சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கலாம். அப்படி உன் வார்த்தையை புரியாத மனிதர்களிடமும், நீ சொல்ல வர்றதை கேட்க மாட்டேன், கவனிக்க மாட்டேன், நான் செய்யறதான் செய்வேன்னு சொல்லக்கூடிய மனிதர்களிடத்திலும் நீ எதுவும் பேசாம அமைதியா உன் வாழ்க்கையை பார்த்து முன்னேறி போய்கிட்டே இரு. கண்டிப்பா நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரதான் போற. உன் மனசுல எதிர்காலத்தை பத்தின பயம் இருந்துச்சுன்னா அதை இப்போதே தூக்கி எறிஞ்சிடு. இந்த சாயப்பா நான் உன் கூட இருக்கும்போது நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கை இனி என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை வளம் பெற செய்யாமல் நான் விட்டுட மாட்டேனேன்னு சொல்லமே. நான் சொல்றதை மட்டும் நல்லா கேட்டு நிதானமாக இரு. உனக்கு ஒரு ஆபத்துனா ஆளா அங்க நான் தான் ஓடி வந்து நிற்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. உழைச்சு பெற வேண்டியது வருமானம். எப்போதும் உழைக்க தயாராகு. துணிஞ்சு முயற்சி செய்யும் போது, உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது அது எல்லா வகையிலும் உனக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். எப்போதுமே நீ எதை பார்த்து வருத்தப்பட வேணாம். இந்த சாயப்பாவிடம் உன் மன கஷ்டங்களை எல்லாம் சொல்லி மனமுருகி கண் கலங்கி வேண்டி கேட்டு விட்டாயல்லவா. இனி நானே உனக்காக ஓடி வந்து உன் துன்பங்களை எல்லாம் தூரமாய் தூக்கி எறிஞ்சிடுறேன். என் அன்பு பிள்ளையான உன்னை வெறுத்து ஒதுக்கிய கண்களே உன்னை வேடிக்கை பார்க்கும்படி செய்வேன். நீ தனியா இருக்க
உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க கண்ணு முன்பாகவே நீ எல்லாத்தையும் செஞ்சு ஜெயிச்சு நிற்கும்படி செய்வேன். நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக நிற்பதற்கும் ஜெயிப்பதற்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் செல்லமே. காசு பணங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு வந்த வழியே போயிடும். நீ பணத்தை நம்பி பாசமுள்ள மனிதர்களை இழந்து விடாதே. பணத்தை சம்பாதிச்சு வைக்கிறது முக்கியம். பாசமுள்ள 4 மனிதர்களை உனக்கு சாதகமா சம்பாதிச்சு வச்சுக்கிறதும் முக்கியம். உனக்கு சாதகமா பேசுறவங்க எல்லாம் உண்மையிலேயே உனக்கு நல்லது நினைக்கிறவங்க, நல்லவங்கன்னு மட்டும் நம்பிடாதே. அதிக விஷமுள்ள பாம்புக்கு எப்படி நல்ல பாம்புன்னு பேரோ அதே போல உன் கண்ணு முன்னால உனக்கு நல்லவர்களாக தெரிபவர்கள் உண்மையாகவே நல்லவர்கள்னு சொல்ல முடியாது என் செல்லமே. இப்போ முதல்ல நீ ஏன் இவ்வளவு கலக்கமா இருக்கிறன்னு என்கிட்ட சொல்லு. உன்கிட்ட எத்தனையோ முறை நான் சொல்லிட்டேன். கடந்த காலத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் யோசிச்சு வருத்தப்படாத. நீ இழந்ததை விட 100 மடங்கு உன் வாழ்க்கையில நான் கொடுப்பேன்னு. அப்படி இருந்தும் நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்காத. உன் சிந்தனைகளை எல்லாம் செயலாக மாற்ற முயற்சி செய். உன் வாழ்க்கையில எது வந்தாலும் அதை நான் உனக்கு நல்லபடியாக ஆக்கி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட இரு. என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். உன் மனசுல என்ன கவலை இருந்தாலும் அதை ஏன் பாதத்துல வச்சுட்டு நீ உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. உன் காலம் இப்போது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ ஏன் இவ்வளவு சோர்ந்து போயிருக்கன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில ஒளி மறந்து போகவில்லை என் செல்லமே. நீ நம்பிக்கைங்கிற ஒளியை உன் கைகளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கண்டிப்பா உன் கண்ணீரை தொடச்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன். உன் எதிரிகள் உனக்கு கொடுத்த தொல்லைகளை எல்லாம் மன்னிச்சிடு. ஆனா ஒருபோதும் மறக்காதே. அப்படி மறந்துட்டினா மறுபடியும் அவங்க உனக்கு மீள முடியாத அளவுக்கு துயரங்களையும் துன்பங்களையும் கொடுத்துருவாங்க. அவங்கள மன்னிச்சு அவங்கள விட்டு விலகி நிக்கணுமே தவிர மறுபடியும் அவர்களை நம்பி நீ போகவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்துவிடு என் செல்லமே. எப்பவுமே இது வேணும் அது வேணும் மட்டும்தான் என்கிட்ட கேட்குறியே தவிர நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்த விஷயங்களுக்காக என்னைக்காவது நன்றி சொல்லி இருக்கிறாயா? இப்ப யோசிச்சு பாரு. உன்னை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கும் இந்த உலகத்தில். உனக்காக நான் எவ்வளவோ சலுகைகளையும் வசதிகளையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கேன். முதல்ல அதுக்காக நீ நன்றி சொல்லு. இன்னும் இன்னும் பல நல்ல விஷயங்களை என் அருளால உன் வாழ்க்கையில நான் நடத்தி முடிப்பேன். உன்கிட்ட பேசும்போது உன்னை உயர்த்தி பாராட்டி பேசுபவர்கள் அடுத்தவங்கிட்ட போய் உன்னை தப்பா பேசுறதும் உன்னை உசுப்பேத்தி உன்னை கெட்டது செய்ய வைப்பதும் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட நயவஞ்சர்களிடம் சிக்கி கொள்ளாதே. யார் உன்னை புகழ்ந்தாலும் பாராட்டினாலும் புகழ்ச்சிக்கு ஒருபோதும் மயங்காதே என் செல்லமே. இந்த சாயப்பா உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தர்றேன். எந்த இடத்துல உன்னை தள்ளி வச்சாங்களோ அவங்க கண்ணு முன்பாக அதே இடத்தில் உன்னை உயர்த்தி காட்டுவேன். நீ எப்போதும் கொஞ்சம் தள்ளி நிற்க கத்துக்கோ. ஆனா ஒருபோதும் தளர்ந்து போகாதே. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த சாயப்பா நானே உன்னை என்னுடைய கைகளையால் பிடிச்சு நிச்சயமாக உன்னை முன்னேற்றத்தை நோக்கி கூட்டிட்டு போவேன். மல்லிகை பூ போன்ற உன் மனதை வாடச் செய்து உன் கோபத்தை தூண்டி உன்னை சண்டை போட வச்சு கத்த வச்சு உன்னை அசிங்கப்படுத்திய மனிதர்கள் எல்லாம் உன் மேல அக்கறையா இருந்தா நிச்சயமா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்படி உன்னை எதிராக வேலை செய்ய வச்சு எதிரியாக மாற்றி காட்டும் மனிதர்களை நீ ஒருபோதும் நம்பாதே.